செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய ஆணூர் பஞ்சாயத்தில் உள்ள திமுக கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் என்பவர் ஆணூர் கிராமத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான பழைய கட்டிடங்களை இடித்து தரைமட்டமாக்கி அதிலிருந்த 10 லோடு கற்கள் மற்றும் ஜல்லி விலை உயர்ந்த பொருட்களை லாரிகள் மூலம் ஏற்றி சென்று திமுக கவுன்சிலருக்கு சொந்தமாக அவர் நிலத்திற்கு செல்வதற்கு சாலை அமைத்துள்ளார். இதனை ஆணூர் கிராம மக்கள் திமுக ஒன்றிய கவுன்சிலரை கண்டித்து விரைவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்களை நேரில் சந்தித்து அரசுக்கு சொந்தமான பழைய கட்டிடத்தை இடித்து அதிலிருந்த செங்கல் ஜல்லி போன்ற பொருட்களை திருடி சென்ற திமுக ஒன்றிய கவுன்சிலரின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மேலும் திருடி சென்ற பொருட்களை மீட்டு தரும்படியும் புகார் அளிக்க உள்ளார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து செய்தியாளர்கள் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்யப்பட்டதை செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதற்கு ஆணூர் பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவர் இதற்கு உடந்தையாக இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.